அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமில் டிப்ளமோ ஐடிஐயில் பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் 532. ஸோ 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்குண்டான டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 500 ரூபீஸ்க்கு அதுவும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ தான். தயவு செய்து வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேஜரான எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் வாங்கி சரியா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் சிலபஸ் உங்களுக்கு 532 அப்படின்ற சிலபஸில் யூனிட் 1 யூனிட் 2. ஸோ ஈச் யூனிட்ல இப்போ இதுல 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். இதுல மேஜரா இம்பாக்டா எல்லாரும் சொல்ற ஒரு எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சில கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா இருக்கு சார் அப்படின்னா நிறைய தடவை ரிப்பீட்டடா இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஒரு பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்றப்ப இதுல ஈச் டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் எடுத்துருவீங்க. ஆனா இதுல இருந்து 100 கொஸ்டின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சில கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகத்தான் செய்யும். நான் வேல்யூவேஷன் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரைட் ரிப்பீட்டடா இருக்கா, இன்னும் 4 தடவை அதே கொஸ்டினை படிச்சுட்டு போ அப்படின்றத நீங்க ஏத்துக்கோங்க. இப்படிதான் நம்ம மெட்டீரியல் இருக்கும் சரியா. இப்படிதான் நம்ம மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேனா மட்டும் நீங்க வாங்கலாம் சரியா. இல்லாட்டி வாங்காதீங்க. இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படிங்க, நல்லா பாஸ் ஆகும். நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா அது ஒரு குறையா பார்க்காம அடுத்து என்னன்னு பாருங்க. மோஸ்ட் அதாவது இப்போ இதுல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா தான் மேக்ஸிமம் வரும். ஏன் அப்படின்னா இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் உங்களால மேக் பண்ண முடியும் அப்படின்றத தயவு செய்து யோசிங்க. ஸோ நீங்க கொஸ்டினை மேக் பண்ண முடிஞ்சு உங்களால யூஸ் பண்ண முடியுதுன்னா நீங்களே கொஸ்டின் மேக் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ எதுவுமே இல்லை சார் நான் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து என்ன பண்ணுங்க, நம்மளோட மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல தான் நம்ம வச்சிருக்கோம். பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியாச்சு. சாம்பிள் பேஜஸும் வச்சாச்சு. ஸோ அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், இல்லாட்டி rlacademy.com போயிட்டு பாருங்க. ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சரியா. மறந்துடாம வேணும்னா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கோ இல்லை சாம்பிளோ பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் மினிட்ல இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அவைலபிளாக இருக்கு. வேணும்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.